உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். தாவேக தலைவர் விஜய் நேற்று முன்தினம் திருச்செந்தூர், நேற்று வந்து சீரடி, இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து நாகூருக்கு போவாரா, வேளாங்கண்ணிக்கு போவாரா அப்படின்ற நேற்றுலேருந்தே அது ஒரு விவாதம் போய்கிட்டே இருக்குது. ரைட், அது சம்மந்தமாக விமர்சனமும் இருக்குது. விமர்சனம் ஏன் விமர்சனம் அப்படின்னு இப்போ பாருங்கள், வந்து முதல்ல இந்து கோயிலுக்குள்ளே எப்படி ஒரு கிறிஸ்துவர் போகலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அப்புறம் வந்து அது என்ன சத்ருக சம்பாரம், அது என்ன வந்து அப்புறம் சூர சம்பாரம் பண்ணுறதுக்கு இவர் என்ன போயிருக்கார், வந்து ஒரு கிறிஸ்துவரை நீங்கள் எப்படி உள்ளே அனுப்பலாம், அது மாதிரியான கேள்வி. அப்புறம் மகாராஷ்டிராவில் இருக்கிற சாய்பாபாவை கும்பிட போயிருக்காரு, வடலூரில் இருக்கிற வள்ளலாரை கும்பிட தெரியாதா அவருக்கு? எது பண்ணாலும் விமர்சனம் தாங்க. வந்து ஏன் கும்பிடக்கூடாதான்னு நான் திரும்பவும் சொல்கிறது தான். வந்து ஒரு வேளாங்கண்ணிக்கு இந்துக்கள் போகக்கூடாதா? ஒரு நாகூர் தர்காவுக்கு இந்துக்கள் போகிறது இல்லையா? இன்னைக்கு பாருங்கள், வந்து நாகூருக்கும் போகிறாரு, வேளாங்கண்ணிக்கும் போகிறாரு. போனால் என்ன இருக்குதுன்ற வந்து அவர் தான் சொல்கிறாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எம்மதமும் சம்மதம்ன்ற ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது திரும்ப திரும்ப விஜயோடைய விமர்சனத்தை நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பதுதான் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி 4ஆம் தேதி தெரியும்பா, இதுதான் எல்லாரும் ஃபைனலாக வந்து நிற்கிறது 4ஆம் தேதி தெரியும். இதை மீறி வந்து பேசுகிற ஒரு விஷயம், ஒரு ஊடகத்தை சேர்ந்தவர் கூட என்ன பேசியிருக்கார் அப்படின்னா, இந்த எக்ஸிட் போல் வருது இல்லைங்களா, அதெல்லாம் நம்பாதீங்க. அது என்னன்னா, அதை நம்பாதீங்கன்னா என்ன நம்பாதீங்க, நேஷனல் மீடியாக்கள் சொல்லக்கூடிய எக்ஸிட் போல நம்பாதீங்க. இங்கே நம்ம உள்ளூரில் இருக்கிற மீடியா இருக்குல்ல, அவங்க சொல்கிறது தான் கரெக்டு. அப்படி அவர் ஒரு பெரிய ஆள், ஒரு பேரை சொல்ல விரும்பலை நான், அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கார். வந்து அது என்னத்துக்கு நேஷனல் மீடியா எக்ஸிட் போல் என்னத்துக்கு? அப்புறம் உள்ளூர் மீடியா என்ன? ஒரு மீடியா வந்து அரசியல் எதிரிக்கு சாதகமாக பேசும், இன்னொரு மீடியா வந்து கொள்கை எதிரிக்கு சாதகமாக பேசுமா? இப்போ யார் தான் அது? மக்களுடைய முடிவு தான் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி பெருங்கேள்வியாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு விவாத பொருளாக மாறுறது என்னென்னா, இந்த குட்டீஸ், நண்பா நண்பி, அப்புறம் வந்து விஜய் உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி மாமா அத்தை சித்தப்பா சித்தி எல்லாருக்கிட்டையும் போய் சாக்லேட் கேட்டு அடம்பிடிக்கிற மாதிரி இந்த விஜய்க்கு ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படின்னு அவர் பேச்சுவாக்கில் சொன்னது வந்து எல்லாரும் வந்து ஹே அப்படின்னு கேள்வி பண்ணாங்க. அதன் பிறகு அது ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிச்சு. இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னா, குழந்தைகள் நல வாரியம் வரைக்க அது ஒரு விவாத பொருள் ஆயிடுச்சு. வந்து குறிப்பாக பல தன்னார்வலர்கள்லாம் வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து விஜய் தோற்று போயிட்டா அந்த குழந்தைங்களை சமாதானப்படுத்துறது யார், இப்படிலாம் பேசிட்டு போகிறது வந்து குழந்தைகளுக்கு எதிரான ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் அப்புறம் தேர்தல் ஆணையம் வந்து குழந்தைங்களை வச்சு நீங்கள் வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாது, மறைமுகமாக நேரடியாக பண்ணக்கூடாது அப்படின்னா, டேரிங்காகவே வந்து குழந்தைங்க கிட்டவர் வந்து வாக்கு கேட்டிருக்காரு அல்லது வாக்குகளை வாங்குன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, குழந்தைங்க சொல்லுது வந்து, அப்பா இல்லைன்னா வந்து சித்தப்பா நீ போய் விசிலுக்கு தான் போடணும், நீ போய் விஜய்க்கு தான் போடணும் அப்படின்னா, அது சொல்கிறது கேட்குற மனநிலை இருக்கீங்களா நீங்கள்? அது எப்படி கேட்குறது? எப்படி குழந்தை என்ன வேணாலும் தான் கேட்கும், வந்து என்ன வேணாலும் தான் கேட்கும். அப்படி என்ன வேணாலும் கேட்கறத கூட நம்ம வந்து நிரூபித்து காட்ட வேண்டியது இருக்குது. இப்போ வந்து நான் என்ன சொல்கிறீங்க, சரி நான் போட்டேன் அப்படின்னா அது என்ன ஓட்டு மிஷின் அந்த கூட்டு மையை நான் போட்டேன்னு காமி நான் சொல்ல போகுது, பாரு போட்டாச்சு, ஓட்டு மை வச்சாச்சு, விசிலுக்கு தான் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தான். அன்றைக்கி கூட ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தார், என் குழந்தை அப்படி தான் அடம் பிடிச்சிது, ஆனால் நான் வந்து விசிலுக்கு போடல, எனக்கு பிடிச்ச ஒரு சின்னத்தில் போட்டு வந்தேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் இதை ஒரு விவாத பொருளை எடுத்து குழந்தைங்களுக்கு ஒரு தவறான வழியை சொல்லி கொடுக்குறாரு, குழந்தைங்களுக்கு வந்து ஒரு தவறான இது பண்ணுறாரு. இவர் வந்து என்ன வந்து சாக்லேட் வச்சு விளையாட்டு கட்டுறாரா, அந்த பிஞ்சு மனசில் வந்து நஞ்சுகளை வதைக்கிறாரா, அப்படி இப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலே குழந்தைங்களுக்கு ஒரு பிடித்தமான நடிகர் என்பதில் விஜய் மாற்றுக்கிறது கிடையாது. நான் திரும்பவும் சொல்லியிருக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பியுடைய குழந்தை விஜய் வந்து ஜனநாயகன் படத்தோட கடைசி படம் நிறுத்திட போகிறாருன்னு சொன்னு ஓன் அழ ஆரம்பிச்சது கண்டதற்கே பார்த்தேன் நான். வந்து உண்மையிலே அது வந்து அதே வேளையில் இதை வந்து ஒரு விவாத பொருளை எடுத்து பேசுறது எப்படிங்க, வந்து சரியான ஒரு விஷயமே கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்கும். வந்து இதோ 1ஆம் தேதி அஜித் பிறந்தநாள்னா அது ஒரு கொண்டாட்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து ஒரு பழைய வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இப்போ விஜயோடைய ஆஸ்தான ஜோதிடர் ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, ரத்தன் பண்டிட்
அவர் நண்பரா ஜோதிடரா அதை தாண்டி ரைட்டு அவரும் கணிச்சு சொல்கிறார். அவர் வந்து எப்போ அஜித்தோட ஜாதகத்தை வச்சு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு. இந்த ஜாதகத்தை நான் பார்த்தேன். நான் ஒரு முதலமைச்சர்களை தாண்டிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஜாதகம் அது வந்து. இது வந்து நான் சொல்கிறது வந்து பிரிண்ட் மீடியா காலத்திலே நாங்கள்லாம் பண்ணியாச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடியே அஜித் விஜய் ஜாதகத்தெல்லாம் வச்சு எத்தனையோ அசைன்மெண்ட்லாம் வந்திருக்குது, பிரபல பத்திரிகையிலே வந்திருக்குது. அப்படி அவர் கணிச்சதை வந்து, அதாவது நான் முதலமைச்சர்களுடைய ஜாதகத்தெல்லாம் நான் கணிச்சிருக்கேன், அதை தாண்டி ஒரு படி அதிகம் இந்த ஜாதகத்துக்கு உண்டு. இவர் வந்து ஈஸியாக சிஎம் ஆகிடலாங்க அஜித் இது. ஆனால் வரமாட்டார், இது உலகத்துக்கே தெரிஞ்சது வரமாட்டார். இப்போ என்ன ஆகிப்போச்சு, அதை வந்து போஸ்டர் அடித்து மதுரை முழுக்க தலைவா நீயும் வா, அரசியலில் இறங்கு, நீ வந்து சும்மா இருக்காத, யாரோ சிஎம் ஆகிட்டு இருக்காங்க, நீ ஆக முடியாதான்னா வா. அது ஒன்றும் பண்ண முடியாது, ரசிகர்களுடைய இது தானே வந்து. நிச்சயமாக அஜித் வரப்போகிறதில்ல, வரவும் மாட்டார். அந்த ஓட்டு போட்டு கூட பெரிய விவாதம்லாம் கூட நடந்தது வந்து. அஜித் வந்து யாருக்கு ஓட்டு போட்டிருப்பார் அப்படின்னு கூட பேசியிருந்தாங்க. நிச்சயமாக அது அவருடைய மனசில் தான் இருக்கும். 1000 விமர்சனம் சொல்லலாம், அவருக்கு ஓட்டு போட்டிருப்பார், இவருக்கு ஓட்டு போட்டிருப்பார். ஆனால் தமிழகத்தில் முதல்ல ஓட்டு போட்டவர் வந்து அஜித் தாங்க. முதல் வாக்காளர் வாக்குப்பதிவு பண்ணது அவர் தான். ஏன்னா பெல்ஜியத்தில் 22ஆம் தேதியிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வராரு. 23ஆம் தேதி வாக்குப்பதிவு. அவருடைய பூத்துக்கு 6:45 போயிடுறாரு. கட்டுக்கடங்காத கூட்டம், மீடியா ஒரு பக்கம். 6:54 வந்து அந்த பூத்து அதிகாரி வந்து திறந்துடுறாரு கூட்டம். அதுக்கப்புறம் ஒன்று 6 நிமிஷம் முன்னாடியே. அப்போ தமிழகத்தில் முதல் வாக்காளர் அஜித் தான் வந்து. அது அவர் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா, ஒவ்வொரு ஓட்டு பதிவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க வந்து. வாக்களியுங்க, இந்த இளைஞர்கள் சொல்கிற விஷயம், உங்கள் ஓட்டை வீணாக்காதீங்க. இப்போ பெல்ஜியத்தில் இருக்கிற இவ்வளோ செலவு பண்ண வேண்டிய அவசியம், வர வேண்டிய அவசியம் என்னன்ற நான் வந்து, அவர் அதில் என்ன பப்ளிசிட்டி தேடிக்கிட்டாரா, அவர் வந்து என்ன வந்து அவர் ஒன்று ஏதோ கருத்து சொன்னாரா, ஒன்றும் கிடையாது. அவர் வந்தார், வாக்கு போட்டார், ஓட்டு போட்டார், அவர் கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் 1008 விமர்சனம், அவர் நோ நீடு சொன்னார், சொல்ல இப்படின்னு மாதிரியான நிறைய சங்கதிகள்லாம் இதெல்லாம் வந்துகிட்டே இருந்தது. இதெல்லாம் மீறி விஜயோடைய இந்த அலை நிச்சயமாக ஒரு பெரும் அலை என்பதில் மாற்று கருத்து கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், அவர் வந்து தனிப்பெரும்பான்மையாக ஜெயிப்பாரா, அதிமுக ஓட்டை காலி பண்ணுவாரா, திமுக ஓட்டை காலி பண்ணுவாரா, இல்லது வந்து ஒரு தொங்கு சட்டசபை வந்தால் அதுக்கு வந்து விஜயோடைய வாக்கு, விஜயோடைய செல்வாக்கு மிகப்பெரிய பயன்படும். யாருக்கு அது பயன்படும், எது மாதிரியான விவாதங்கள் வெறும் விவாதங்களாக மட்டும்தான் இருக்கும். இதை கணிக்க முடியாத ஒரு தேர்தல்னு பல பேர் களத்தில் உட்கார்ந்து சொல்வதுதான் நிஜமான உண்மை. அதற்கு மிக முக்கிய காரணம் இளைஞர்களுடைய எழுச்சி தாங்க வந்து. இது எழுச்சினே சொல்லலாம் வந்து, இதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு நாடுகள்லையும் இளைஞர்கள் அந்த எழுச்சி தான் வந்து வெவ்வேறு விதமான வடிவில் ஒவ்வொரு இதுவாக வந்திருக்குது. அது போராட்டமாக மாறி இருக்குது, ஒரு விழிப்புணர்வாக வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் நேபாளில் எடுத்துங்க, பங்களாதேஷில் எடுத்துங்க, இலங்கையில் பார்த்தீங்கன்னா அந்த முன்னாள் அதிபரெல்லாம் வந்து விரட்டி அடிச்சாங்க பாருங்க. வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதெல்லாம் வந்து இளைஞர்களுடைய இதுதான். எங்க 2017 மெரினா பீச்சில் ஜல்லிக்கட்டுக்காக 8 லட்சம் பேர் கூட்டினாங்க வந்து. அதுல பெரும்பான்மையானவர்கள் இளைஞர்கள் தான். அவங்களுக்கு எந்த வித அரசியலும் கிடையாது. அவங்கள அரசியல் லிஸ்ட்ல நம்ம சேர்க்கவே தேவையில்லை. அப்படி ஒரு இளைஞர்கள் வாக்களிக்க வேண்டும், இந்த ஓட்டை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, வாக்களிப்பது நம்முடைய முக்கியம். அதுக்கு விஜயும் ஒரு காரணம், விஜயும் முக்கிய காரணம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதுதான் இந்திய தேர்தல் ஆணையமே பாராட்டி இருக்கு வந்து. தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய வாக்கு சதவீதம் வந்திருக்குது, அவங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, நேற்று ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்தது சென்னையில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலில். இவர் கார்த்திக் சுப்பராஜ் சம்மந்தமான ஒரு ஈவெண்ட்டு. அதில் நம்ம ஆர்ஜே பாலாஜி அழகாக வந்து பேசுகிற மாதிரி பேசி லோகேஷ் கனகராஜ் அப்படியே கோத்து விட்டு போயிட்டார். அது என்னன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஓட்டு போட்டவங்க எல்லா செலிப்ரிட்டியும் போட்டாங்க, சின்னத்திரை நடிகர்கள் போட்டாங்க, எல்லாருமே இந்த வாட்டி போட்டாங்க வந்து. பிரபலமானவர்கள்லாம் உண்டு. சின்னத்திரை நடிகர் நடிகையெல்லாம் வந்து இந்த ப்ரௌன் கலர் பேண்ட்டு ஒயிட் கலர் ஷர்ட்டோடு வந்து போட்டாங்க. பயப்படவே இல்லை. சிம்பு கூட அந்த ட்ரெஸ் கோடில் தான் வந்தார். அதுக்காக ஆதரவு கொடுக்குறான்னு கிடையாது வந்து. எல்லாருமே வந்தாங்க, எல்லாருமே போல்டாகவே பேசுனாங்க வந்து, நின்று பேசிட்டுலாம் போனாங்க வந்து. ஆனால் 2 முக்கியமான ஆள் வந்து ஓட்டே போடல. அது அப்பவே விதமாச்சு. ஒன்று டைரக்டர் நெல்சன், இன்னொருத்தர் வந்து லோகேஷ் கனகராஜ். எங்க அஜித்தே வந்து பெல்ஜியத்துலேருந்து வந்து ஓட்டு போட்டு போகிறார். நீங்கன்னா அதை தாண்டி எங்கேயாவது அண்டார்டிகா ஆர்டிகாவில் இறந்துருக்குறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? இவர் விஜயம் பாருங்க, ஜனநாயகனில் யார், அட்லி, நெல்சனு, லோகேஷ் கனகராஜ், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சீன் கொடுத்து வச்சுக்கிறார். அதை பார்க்கல நான். பைரசியில் பார்த்தவங்களாம் சொல்கிறாங்க. அட்லி வந்து ஓட்டு போட்டார், உற்சாகமாக ஓட்டு போட்டார், நன்றி கடனோடு ஓட்டு போட்டார்.
இன்னைக்கு அட்லின்னு ஒரு டைரக்டர் இருக்கிறதுக்கான காரணம் விஜய் என்ற ஒரு நபர் தான், எங்க அண்ணன் தான் அவரு. ஏன்னா விஜய்க்கு அப்படி ஒரு அவர் வந்து சுட்டு படம் எடுக்கிறாரோ அல்லது வந்து சுடாம படம் எடுக்கிறாரோ, சத்ரேன்ல இருந்து எடுக்கிறாரோ, அவரு இருந்து எடுக்கிறாரோ, அதை தாண்டி ஒரு ஹீரோவுக்கு, ஒரு மாஸ் ஹீரோவுக்கு எப்படியாப்பட்ட படம் கொடுக்கணும் அப்படின்ற மிக தெளிவா தெரிஞ்ச ஒரு டைரக்டர். ஏங்க ஷாருக் கானுக்கு மார்க்கெட்டே இல்லாம இருந்தது. ஜவான் படத்து மேல நீங்க 1000 விமர்சனம் சொல்லுங்க, 1500 கோடி அடிச்சு அங்க தூக்கின ஒரு படம் இல்லைங்களா? அவர் வந்து சொல்றாப்புல வந்து எங்க அண்ணனுக்காக வந்து நான் நிக்கிறேன், எங்க அண்ணனுக்காக நான் ஓட்டு போடுறேன். ஆனா அந்த நெல்சனும் லோகேஷ் கனகராஜ் எங்க போனாங்க? அப்புறம் வெளியே வந்து பேசுறது காரணம் என்னன்னா, ஒருத்தர் ரஜினி படம் பண்றாரு, அதுவும் வந்து சன் பிக்சர்ஸ்ல படம் பண்றாரு, இன்னொருத்தர் வந்து சன் பிக்சர்ஸ்ல படம் பண்ண போறாரு, ரெட் ஜெயின்லயும் எதிர்காலத்துல படம் பண்ண வேண்டியதா இருக்கும். இதுக்கு போய் விஜய்க்கு ஓட்டு போட்டு நாம ஏன் வந்து சம்பாரிச்சுக்கணும்? அடுத்த படம் ரஜினியும் நமக்கு வந்து கொடுப்பாரு, கூலி ஃபெயிலியர் ஆனா கூட அது ஃபெயிலியர் லிஸ்ட்ல போனா கூட போகும்போது அடுத்து நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு எவ்வளவு சேஃப்டியா இருக்கிறாங்க பாருங்க. ஆனா உங்களை விஜய் அவர்கள்ட்ட தான் சொல்றேன், தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட உங்களை வளர்த்து விட்டதுல பேரரசுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு, வெங்கடேஷுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு, உங்க அப்பா எஸ் சந்திரசேகர் அவராவது உங்க அப்பாவை மாறிட்டாரு, பல இயக்குநர்கள் பங்கு உண்டுங்க, விக்ரமனுக்கு பெரிய பங்கு உண்டுங்க, விக்ரமனுக்கு பெரிய பங்கு உண்டு, பூவேவனுக்காகன்ற ஒரு படம் அது, டைரக்டர் பாசிலுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு, அவர் கேரளாவில் தான் இருக்கிறார், அது பகத் பாசிலோட அப்பா. நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அவங்கள கௌரவப்படுத்துற மாதிரி ஜனநாயகங்கள்ல அவங்களுக்கு ஒரு வேஷமோ அல்லது வேற ஏதோ ஒரு விதத்துல அவங்கள வந்து நீங்க பண்ணிருக்கலாம். ஆனா இந்த இது பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் லைம் லைட்ல இருக்காங்க, இளைஞர்களுக்கு பிடிச்சமான டைரக்டர் அப்படின்னு அவங்க ஏன் ஓட்டு போடலன்னு காரணத்தை இது வரைக்கும் சொல்லவே இல்லை. நெல்சனோ லோகேஷ் கனகராஜ் அது அவங்களோட விருப்பம், அதை தாண்டி தெரிஞ்சுங்க, விஜய் ரசிகர்கள் தெரிஞ்சுங்கன்றேன். ஆனா நேத்து நடந்த ஒரு ஈவெண்ட்ல ஆர்ஜே பாலாஜி அழகா பேசினார். நான் வந்து சென்னையில ஓட்டு போட்டுட்டு ஐபிஎல் மேட்சை கமெண்ட்ரி பண்றதுக்காக மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு, சென்னை ஏர்போர்ட்டுக்கு நான் போயிட்டு இருக்கேன். போயிட்ட உடனே லோகேஷ் கனகராஜ் என் எதிர்க்க வந்துட்டாரு. எனக்கு லோகேஷ் கனகராஜ் இன்னைக்கு நேற்று பழக்கம் கிடையாது, அவர் ஏடியா இருக்கிற காலத்துலேருந்தே பழக்கம். நாங்கள் 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே இருந்து அவரை கேட்டேன், என்ன ப்ரோ அப்படின்னு, நான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போய் ஓட்டு போடுறதுக்காக போயிட்டு இருக்குங்க அப்படின்னாரு. டக்குன்னு நான் போய் எனக்கு பாம்பே ஃப்ளைட்டில் போய் உட்காந்துட்டேன். இவர் போன உடனே கதவை சாத்தி 4 பேர் பிடிச்சின்னு வந்து வெளியே தள்ளிட்டாங்க லோகேஷ் கனகராஜ். என்னன்னு பார்த்தா டைம் முடிஞ்சு போச்சு, ஃப்ளைட்டு கிளம்ப போகுது, நீங்கள் இதுக்கப்புறம் இது பண்ண முடியாது அப்படின்னும் போது, ஏங்க நான் என்ன கேட்குறேன், கோயம்புத்தூர் எங்கெங்க இருக்குது? கோயம்புத்தூர் இந்த ஃப்ளைட் இல்லைன்னா அடுத்த ஃப்ளைட்டுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? இல்லை அடுத்த ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் எடுக்க முடியாத அளவுக்கு வசதி இல்லாதவராக இருக்கிறாரு. அட ஒரு காரை எடுத்துன்னு வாப்பான்னு சொல்லி ஆன் ரோட்ல போனால் கூட போய் 6 மணிக்கெல்லாம் போய் ரீச் ஆகிட்டு இருக்கலாமே. ஆனால் அது எப்படி அழகாக வந்து எடுத்து போய் சேர்த்து விட்டார் பார்த்தீங்களா? காரணம் தெரிஞ்சுங்க, நீங்கள் எல்லாம் விஜய், நீங்கள் எல்லாம் நம்புகிற இவர்கள் எல்லாம் ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஒரு கட்டாயம் வந்து இதுதான். ஆனால் நீங்கள் வந்து ஜனநாயகங்களில் மரியாதை செய்யக்கூடிய, ஹானர் பண்ணக்கூடியவர்கள், நீங்கள் சினிமா பத்திரிகையாளர்கள் கூட பண்ணியிருக்கலாம், அது உங்களுடைய விருப்பம், விடுங்க. உங்களால் பேரரசுலாம் ரீரிலீஸ் இந்த படம் திருப்பாச்சியா சிவகாசி அந்த படத்துக்கு தேட்டரா போய் அவர் கொண்டாடிக்கிட்டு இருக்காருங்க. விஜய் சார் கொடுத்தது எனக்கு வாய்ப்பு இல்லை, வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது இவர்கள்லாம் ஓடி ஒளியக்கூடிய நபர்கள். அரசியல் இதை புரிஞ்சுக்குங்க. எதிர்காலத்தில் நீங்கள் சிஎம்மாக வந்தீர்கள் என்றால், எதிர்கட்சி தலைவர்களாக வந்தீர்கள், தாவேக்கா ஒரு பலமான கட்சியாக வருகிறது என்றாலும் இவர்கள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மே 4ஆம் தேதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.